ஒவ்வொரு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் இன்ப சுற்றுலா போவாங்க. துபாய், லண்டன், கொடைக்கானல், ஊட்டி இப்படி போவாங்க. ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாற்றா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காரு. இதை தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையும் ஒரு அரசியல் ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன அரசியல் இருக்குது? அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் போகிறாரு. சில பேருக்கு இந்த ஆன்மீகத்தில் லைட்டாக இறங்கினாலே அதில் இன்னும் டெப்த்தாக போவாங்க. அதில் தளபதி ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இந்த தேர்தலில் அவர் ஜெயிக்கணும்னு என்னென்ன கடவுள்கிட்ட என்னென்ன வேண்டுதல்கள் வச்சார்னு அவருக்கு தான் தெரியும். எலெக்ஷன் வந்தால் தான் அவரோட நிலைமை என்னன்னு மக்கள் எல்லாருக்கும் புரியும். தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னாடி எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாமே விஜய்க்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. கடைசி நேரத்தில் மாறி ஆட்டங்கள் எத்தனையோ உண்டுன்ற மாதிரி இவர் பக்கம் நிறைய ஓட்டுகள் சரிஞ்சுது, இவருக்கு சாதகமாக அமைஞ்சுது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் தேர்தலில் ஜெயிப்பாரா அல்லது டெபாசிட் கூட வாங்காமல் தோப்பாரா இப்படின்ற விஷயங்கள்லாம் ரிசல்ட் தான் முடிவு பண்ணும். இந்த கூத்தாடி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் இன்னைக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்குன்னு. முதல் முறையாக மக்கள் ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க. 2வது 85 விழுக்காடுக்கு மேலே மக்கள் வாக்கு செலுத்தி இருக்காங்க. இது வரைக்கும் ஜாதி மதம் இன்னொன்று பிரிஞ்சு கிடந்த மக்களை ஒரே முகமாக ஒன்றிணைச்சாரு தளபதி விஜய் அவர்கள். இதுவே மாபெரும் வெற்றி தான். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய மாற்றங்கள், தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே தளபதி விஜய் அவர்களோட அப்பா சொல்லியிருக்காரு, அவருக்கு இந்த மக்களை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அவர் ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு. ஒரு தலைமைத்துவம் அந்த மாதிரி இல்லாத ஆளாக இருக்கலாம். ஆனால் மக்களுக்காக அவர் எப்படிப்பட்ட மாற்றங்களும் தன்னுள்ள கொண்டு வருவார், மக்களிடையே நிறைய மாற்றங்களை உண்டாக்குவார்னு சொல்லியிருக்காரு. இந்த அரசியல் ரொம்ப விசித்திரமானது. இங்கே புலியும் பூனையாகும், பூனையும் புலியாகும், வீரனும் கோழையாவான், கோழையும் வீரனாவான். அப்படிப்பட்ட ஆபத்தான களம்தான் அரசியல் களம். அதில் தளபதி விஜய் அவர்கள் நுழைந்து தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னு நினைக்கிறதே மிக பெரும் வெற்றி. அவருக்கான வெற்றி விரைவில் இருக்கு. அது வருகின்ற 4ஆம் தேதியாக இருக்கலாம், இல்லை 2031 இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவருக்கான சிஎம் பதவி, அந்த நாற்காலி காத்துக்கிட்டு தான் இருக்கு. அதை யாரும் மறுக்கலை. இவரோட வளர்ச்சி பிடிக்காம நிறைய பேர் இவருக்கு வாக்கு செலுத்தாத மக்களை தாக்கியிருக்காங்க, அவதூறாக பேசியிருக்காங்க, ஒரு மூதாட்டியை தாக்கியிருக்காங்க, ஒரு தண்ணி டேங்கை உடைச்சிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க பரவலாக அவங்களால முடிஞ்ச தீய செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. இதை மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, தளபதியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இதுக்கு நடுவில் இவர் ஜெயிச்சே ஆகணும். அதனால நிறைய ஆன்மீக தலங்களுக்கு போகிறாரு. அதுதான் உண்மை. இன்னைக்கு சித்திரை திருவிழா எல்லா ஊர்கள்லையும் பரவலாக நடந்துட்டு இருக்கு. அதனால் மக்களை சந்திக்க விஜய் அவர்கள் போயிருக்காரு. மக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் தளபதி விஜய் இருப்பார். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தளபதி விஜய் அவர்களோட அரசியல் மூவ் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகின்ற 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக போகிறது. காத்திருந்து பார்க்கலாம். யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க, யார் எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறுறாங்க, யாருக்கு என்னென்ன அங்கீகாரங்கள் கிடைக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நன்றி.